நீதான் யானையா நான் எலியா? நீ யானை நான் எலினா கூட பரவாயில்ல, நான் யானை நீ எலியா? இந்த கதை நீ கொஞ்சம் உள்ள வாவே, கொஞ்சம் செக்ஸா இருக்கும். அப்புறம் புருஷன் என்னையே அடிப்பேன் செருப்புட்ட. இந்த கதையை கேட்கும் போது எல்லாம் அமைதியா கும்புற முழுகிக்கங்க. பொம்பளை ஆளு ஊரா விளக்கமாத்தி அடிக்க போகுதுன்னு இருந்தாலும் சொல்லணும். என் தம்பியை ஊரா ஆசைப்பட்டாங்க. ஒரு பெரிய யானை, அது 2 டன் இருக்கும். அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேயே டெய்லி வாக்கிங் போயிருக்கு டீ சாப்பிட. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு வடை போடுற கடைக்குள்ள ஒரு எலி, அதுவும் 100 கிராம் தான் இருக்கும் முடுக்கான. அது இந்த யானை காதில் போய் சொல்லியிருக்கு, யானை யானை உன்னைய ஒரு நாளைக்கு நான் கஜா கஜா சொல்லியிருக்கேன். யானைக்கு புரியலை, அது இங்கிலீஷ் மீடியம். என்ன சொல்ற எலி, உன்னை ஒரு நாள் நான் டங்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் வேணாம், பாய்ஸ் பூரா பைக்கை நிப்பாட்டிட்டு ஆக்சிலேட்டரை கூட்டிடுவாங்க. பாளையம்பட்டி அவுட்டரில் தென்னந்தோப்பு இருக்கு, அங்கே வந்து நீ கிஜி பிச்சு பண்ணிட்டு போறியா சொல்லியிருக்கு. சரின்னு இந்த யானை நல்லா புட்ட மாவில் அடித்து வாமப்பில் போய் நின்றுருக்கு தென்னை மரத்துக்கு கீழே. இந்த எலி அன்னைக்குன்னு பார்த்து என்ஃபீல்டில் போயிருக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு. இன்னைக்கு பின்னி எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. போய் அந்த யானை உடம்பெல்லாம் தேடி இருக்கு, முண்டை கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக படக்குன்னு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அந்த யானை குசை போட்டு வெளியே தட்டான்னு வந்து முண்டை இளநில அடிச்சு ஒரு வழியாக கப்ளிங்கை பார்த்து மெது மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ. இது ஒரு கதைன்னு கேட்டேன் மட்டும் உள்ள வாவேன், 2 பேக் ஷாட் அடிக்கிறேன். என்னுடைய மாணவன் வரப்போறேன், மாந்தோப்பு ஆனந்தராஜ். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்க கைதட்டும். திறமையான கலைஞர். என்ன கழுத்தை சாப்பேன். வட்ட வட்ட வரையில வரகரிசி திட்டையில, வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில, வட்ட வட்ட வரையில பாறையில வரகரிசி வரகரிசி